நீங்க பார்த்திருப்பீங்க சில இடங்கள்ல முதலாளிக்கும் அந்த முதலாளியை எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயமா ஒருத்தன் வருவான். அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது நடுவுல ஒருத்தன் பூந்து முதலாளிக்கு தான் எல்லார விடையும் லாயலா, நான் தான் அவருக்கு சிறந்த அடிமை என்று சொல்லக்கூடிய வகையில முதலாளி பதில் பேசுறதுக்கு முன்னாடி வந்து பூந்து இடையில பூந்து அடிப்பான், சத்தம் போடுவான். அது மாதிரி பிஜேபியை எடுத்து திமுக நம்ம கூட்டணி இயக்கங்கள் வழக்கு போட்டா இந்த எஸ்ஐஆர் வேணும்னு ஒரு ரொம்ப நல்லவர் வழக்கு போட்டிருக்காரு. முதலாளிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வழக்கை போட்டு எஸ்ஐஆர் வேணும் வேணும் வேணும். எந்த எஸ்ஐஆர்? தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை திருடக்கூடிய, பறிக்கக்கூடிய, அடிப்படை உரிமையை நசுக்கக்கூடிய எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது.